சினிமாங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்மா இல்லை பிஸ்னஸா அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருந்திருக்கும். அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாமா? மெயினாக சினிமாங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஆர்ட் ஃபார்ம் தான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அது எடுக்கும்போது ஒரு ஆர்ட் ஃபார்ம். பட் இது மற்ற ஆர்ட் ஃபார்ம் மாதிரி இல்லாமல் ஒரு புக் எழுதுறதுக்கு ஒரு தனி மனிதனோட சிந்தனைகள் போதும், எண்ணங்கள் போதும், உழைப்பு போதும். ஒருத்தர் உட்காந்த வாட்டி முழுக்க அவரு தோணின எல்லா விஷயங்களையும் அவரால் பண்ண முடியும். ஆனால் ஒரு ஓவியரும் அதே மாதிரி தான். அவர் நினைச்சது எல்லாத்தையுமே, அவர் கற்பனை இமேஜினேஷன் பண்ணுற எல்லாத்தையுமே அவரால் எழுத முடியும், வரைய முடியும், ஈஸியாக அவரோட ரியல் டைமில் கொண்டு வர முடியும். அதில் ஓவியங்களை சில புக்ஸை ஒரு நாடே தடை பண்ணால் கூட அந்த புக்கை ஏதோ ஒரு விதத்தில் மக்கள் வாங்கி படிக்க முடியும். அந்த மாதிரி பல ஒரு ஆர்ட் ஃபார்முக்கு தடையே இல்லாமல் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓவியம், எழுத்து, இன்னும் மற்ற கலைகள் எல்லாத்துலேயுமே அந்த எந்த ஒரு தடையும் இருக்காது. ஆனால் நீங்கள் சினிமாங்கிற ஒரு விஷயம் ஆர்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டால், இந்த சினிமாங்கிற ஆர்ட் ஃபார்மில் இதில் எல்லா கலைகளோட தாக்கமும் இதில் மிகுதியாக இருக்குது. இதை ஒரு ஒன் மேன் உட்காந்து ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக எழுதினாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது ஒரு டேரக்டர். ஸோ டைரக்ட் பண்ணுறதுங்கிறது இங்கே நார்மலாக உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஒரு படத்தை டைரக்ட் பண்ணணும்னா அதுக்கு ஏகப்பட்ட பொருள் செலவு பண்ணணும். நீங்கள் ஒரு ஆர்ட் ஃபார்ம்ஸாக நிறைய திங்ஸ் வாங்கணும், ஒரு ஆக்டர்ஸை பே பண்ணி கூப்பிட்டு வந்துடணும். அந்த ஆக்டர்ஸோட நீங்கள் அந்த எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் வேறன்னு வைங்க, பட் ஒரு ஆக்ட்ரஸை கூப்பிட்டு நடிக்க வைக்கணும். ப்ளஸ் அந்த இதை எடுத்த படத்தை நீங்கள் எடிட் பண்ணணும், டப்பிங் பண்ணணும், அதுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ் வேணும்னா அதை ஆட் பண்ணணும், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கணும், மியூசிக் சேர்க்கணும், சாங்ஸ் வேணும், சாங்ஸ் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம நிறைய மனிதர்களோட உழைப்பு இருக்கிறதுனால அங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ரொடியூசர்கள் இங்கே பணத்தை, அந்த படத்தை தயாரிக்கிறவர், அந்த ஒரு கலையை உருவாக்குறது பணம் போட வேண்டியதாக இருக்குது. ஆர்ட் ஃபார்ம் உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பணம் செலவிடப்படுது. படமாக எடுக்கிறோம், அதுக்கு பணம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ அந்த போட்ட பணத்தை எடுக்கணுங்கிற இடத்துல அந்த ஆர்ட் ஃபார்ம் ஒரு பிஸ்னஸ் மீடியமாக மாறுது. நீங்கள் ஒரு ஆடியன்ஸ் பார்வையில் பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்ட் தான். ஏன்னா அதில் எல்லா விதமான கடைகளும் விளைஞ்சிருக்கு. எல்லாரும் இந்த ஆர்ட் ஃபார்மை நீங்கள் பார்க்கறதுக்கே யூ ஹேவ் டு பே சம் அமௌண்ட் ஆஃப் மணி. அப்போ தான், ஏன்னா அதை எடுக்கிறதுக்கு உண்டான பணம் நிறைய செலவானதுனால நீங்கள் எப்படி ஒரு காசு கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்குறீங்களோ அதே மாதிரி கொஞ்சம் பணம் கொடுத்து நீங்கள் படத்தை பார்க்குறீங்க. ஸோ இது ஆர்ட் ஃபார்மாக ஒரு பிஸ்னஸ் மீடியமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டும் கலந்தது தான் சினிமா. ஏன்னா பணம்னு ஒன்று போடாமல் இந்த ஆர்ட் ஃபார்ம் உருவாகாது. முழு ஏன்னா ஒரு எமோஷ்னலி ஒரு தான் நினைக்கிற ஒரு விஷயத்த ஒரு இமேஜினேஷன் நினைக்கிற விஷயத்த ஒரு விஷுவல் மீடியமாக கொண்டு வரதுக்கு ஒரு டேரக்டர் படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சு கிடையாது. அதில் அவ்வளோ பெரிய இன்வால்மெண்ட் தேவை. ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கம்ப்ளீட்லி இட்ஸ் அன் ஆர்ட் ஃபார்ம். ஒரு ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு பிஸ்னஸ் மீடியம். பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க ஆர்ட் ஃபார்மாக தான் இருக்குது.